இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கதை தொடக்கத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மரத்துக்கிட்ட ஒரு சைத்தான் இருக்கும். அந்த சைத்தான் கிட்ட போய் தன்னை அர்ப்பணிச்சிரும். அதோட அந்த சைத்தான் வந்து இந்த பொண்ணு மேல பிடிச்சிரும். பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட வளர்ப்பு அம்மாவை கொலை பண்ணிரும். சாவுக்கு அடக்கம் பண்ண ஒரு சில பேர் வருவாங்க. அப்ப அந்த வளர்ப்பு அப்பா சொல்லுவான், இவதான் என் மறுபடியும் கொண்டுட்டா, இவளை விடக்கூடாது, இவளை கொண்டே ஆகணும்னு. ஆனா அந்த கிராமத்துல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, அவருக்கு இந்த பொண்ணு மேல ஒரு பாசம் இருக்கும். அவர் சொல்லுவாரு, வேண்டாம், சின்ன பொண்ணு தெரியாத பண்ணிருச்சு போல அப்படின்னு. சாவுக்கு அடக்கம் பண்ண போற அதே நாள் அன்னைக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, குரூப்ல ஒருத்தர் இருப்பான். ஆனா அந்த சைத்தான் வந்து கொண்டுரும். அப்போ இந்த கிராமத்துல இன்னொருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், பாரு, ஒரே நாள் 2 சாவு, இந்த பொண்ணு ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த வளப்பாப்பா அந்த பொண்ணு கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த வளப்பாப்பாவே அந்த பொண்ணு கொண்டுரும். ஒரு கட்டத்துக்கு மேல சைத்தான் நினைச்சு இந்த பொண்ணை திரைத்திரமா அடிச்சு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஆத்மா வெளியே வர ஆரம்பிச்சிடும். பொண்ணோட ஆத்மா சைத்தானும் சேர்ந்து இந்த கிராமத்தை ஒரு வழி பண்ணும். இந்த படத்தோட கதை சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட பேர் நான் கீழே எழுதி போடுறேன். இது வந்து ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா நான் 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா படத்துல கதை நல்லா இருந்தாலும் பேய் வந்து அவ்வளவு தூரம் பயங்கரமா இல்லை. அதுக்காக ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து 10க்கு 8 கொடுக்குறேன். படத்தை நீங்க ஒன்றும் பார்க்கலாம், கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நானும் உங்களுக்கு கிரேசி.